நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய விஜய் காவேரி சொல்லணும்னா லக்ஷ்மி பிரியா சுவாமி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோ வராங்க. சொல்றியா உண்மையுமே இந்த ஷோவே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கலாட்டான ஷோவில் பயங்கர கலாட்டாவாக கூடவே மூணாவதாக ஒருத்தர் ஷாத்திகா. எஸ், நம்மளுடைய ராகினி இல்லாமல் எப்படி விஜய் காவேரி? எனிவேஸ், இந்த இடத்துல வந்து பயங்கர க்யூட்டுங்க. யார் ஃபஸ்ட்டு காவேரி தான் சொன்னோம். அந்த பிங்க் கலர்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸு, ஒரு டால் மாதிரி. ஏன்னா பொதுவாகவே அந்த பிங்க் கலருங்க அப்படிங்கும்போது அந்த டால் தான் நமக்கு ஞாபகம் வரும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு தனியாக ஃபோட்டோஷூட் இந்த ஷோ வந்தோடனே போடுவாங்க அப்படின்ட்டு. விஜயும் செம்ம லுக்குங்க, பியூட்டிஃபுல்லாக. அதுவும் ஜாலியாக அவங்க பொதுவாகவே அவங்க ஷோவில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வைப் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு. ஸோ நேற்று தான் இந்த ஷோ எடுத்திருக்காங்களாங்கிறது தெரில, பட் மோஸ்ட்லி இந்த ஷோ எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அப்டேட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் அப்கமிங்கில் சொல்றியா நம்ம ஒரு பெரிய ஹிட் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க வர்றதுனால கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ஜாலியான ஒரு வைப் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மீண்டும் விஜய் காவேரி ஒரு ஷோவில் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.